கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்காக பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அதான் வீடியோ போட்டால் உடனே வரும். பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 460 நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். மகளிர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 460 நம்ம வந்து எடுத்தோம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு டிக்கெட் எடுக்கும்போதே நம்ம வந்து ஏ போர்டு இல்லை வந்து சி போர்டுக்கு வரும்னு சொல்லி தான் எடுத்திருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு வினிங்ஸ். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வினிங்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நேற்று வந்து நான் வந்து ஸ்ட்ராங் கொடுக்கல, ஏன்னா 2 நம்பருமே எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சனால வந்து ரெண்டையுமே நான் கொடுத்துட்டேன். ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங்ஸ் இருக்குது. வாங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்க்குறபடி நம்ம சேனலுக்கு லைக்கே பண்ணுவாங்க, லைக்கே பண்ணிக்க. பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. ஓகே மகளே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஒரு 4 நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து வினிங்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு அருமையான வினிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து போர்டு மெத்தட் கசிங் நம்ம வந்து எடுத்துருப்போம்ல, அவர் வந்து வீடியோ போட்டுருப்போம்ல. அவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு வந்து 0-9 சொல்லியிருப்போம்ல. வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சி போர்டுக்கு 0-9 கொடுத்துருப்போம்ல. பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8-9 கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 4 கொடுத்தப்பல. பார்த்திங்கன்னா 3 அல்லது 4 பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்கள் கசிங்கில் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 0 வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டப்பல. நம்ம வந்து 0வும் 9 தான் கொடுத்தாப்பலாம். ஒரு ஏசி ஒரு அருமையான வினிங்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் போடுறேன். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே மேலே கேரளா பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கும் வந்து கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் வைக்கும் போது சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணாலும் 13 ரூபாய்க்கு 100 வெண்ணி கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வெண்ணி கொடுக்குறாங்க. திருடிஜில் 12 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால 5000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசி வினிங் 100 ரூபா. திருடிஜில் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுறதுனால 10000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000. திருடிஜில் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசி வினிங் 500 ரூபா. சி போர்டு வினிங் 50 ரூபா. திருடிஜில் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28000. பிசி வினிங் 1000. சி போர்டு வினிங் 100 ரூபா. திருடிஜில் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32000. பிசி வினிங் 1000. சி போர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90000. 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,50,000 தராங்க. 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10000. பிசி வினிங் 1000. சி போர்டு வினிங் 100 ரூபா. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கேரளா வந்து டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து புக்கிங் வச்சுக்கலாம். ஓகேவா? புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிங்ஸ் இருக்குது. போர்டு கசிங் உங்களுக்கு வேணும்னா வீடியோ போடலாம்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லி அவரை வந்து போட சொல்கிறேன். இன்றைக்கி நாளைக்கான ரிசல்ட்டு 17ஆம் தேதிக்கான கசிங்க்கு வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கொடுக்க சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஆல் போர்டு தான் பார்க்குறோம். இன்றைக்கி ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே, வந்து நம்ம வந்து 5 டேஸ் ரெட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 330 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஆல் போர்டு தரமான ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அடித்து தூள் கலப்பலாம். கொஞ்சம் பக்காவாக கிடச்சிருக்கு மெத்தடு. ஓகே, 330 வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்னுங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 148 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதலுக்கு 2 நம்பர்ஸ் நம்ம வந்து எப்பயும் எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா என்னடா புதுசாக எடுக்குன்னு நினைக்காதீங்க. டெய்லி ஒரு மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 4-5 மெத்தட் எடுப்போம். டெய்லி எந்தெந்த மெத்தடு கொஞ்சம் பக்காவாக பொருந்ததோ அந்த மெத்தட் தான் நான் வந்து வீடியோ போடுவேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம 330 வச்சு அடிக்கலாம். நம்ம வந்து முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 8 பார்த்திங்கன்னா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 330 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 0 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 096. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 096 இன்னும் 148 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நம்ம வந்து 096 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 7 அல்லது 3 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 974 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 974 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 974 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 2 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 120. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 இன்னும் போட்டு 148 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 66ன்னு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் அல்லதுன்னா 5ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. மேலே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
460 அதை வச்சு தான் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம். மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 460 இன் ஆப்ஷன் 148 போடையில் நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? மகளே பார்த்து நம்ம வந்து 460 வச்ச அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 1 நம்பர் நாளைக்கு ஆல்போர்டுக்கு ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. 1 நம்பர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் தான் எனக்கு அதிகமாக வருது. இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இனி பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 305 டேஸ் வச்சுருந்தோம். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நம்ம வந்து 3 நாளாக பி போர்டில் மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 1 நம்பர் கொஞ்சம் வந்தால் டைப் பண்ணுங்கள். 7 நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் டைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச 1 நம்பர் பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா எந்த போர்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் புரியுங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்து பார்த்திங்கன்னா 330 நம்ம வந்து எடுத்து போகிறோம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 330 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டைம் போட்டுக்கிறோம். ஓகேவா? ரொட்டேட் ஆப்ஷன் வந்து 3 டைம் போட்டோம். நேற்று அதே மாதிரி தான் போட்டு எடுத்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் போட்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 367 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? 367 வச்சு எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா வந்து 330 வச்சு அடியில் நம்ம 3 அல்லது 9 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 096. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து 096 வச்சு அடிகள் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 8 அல்லது 4 கிடச்சிருக்கு. ஓகேவா? 8 அல்லது 4 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? வந்து 096 வச்சு அடிக்கலாம் நமக்கு 8 4 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 974. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 974 வச்சு அடிக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா 7 அல்லது 0 கிடச்சிருக்கு. ஓகேவா? 7 அல்லது 0 வந்து நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா 974 வச்சு அடிக்கையில் நமக்கு 7 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 120. அதை வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 5 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கையில் நமக்கு வந்து 0 அல்லது 5 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 460. அதை வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 1 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் 3 அல்லது 6. ஓகே, 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு அல்லது சி போர்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 6ஆம் நம்பர் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். 6ஆம் நம்பர் கம்பல்சரி நாளைக்கு அதிகபட்சமாக எனக்கு வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் தான். உங்கள் கணக்கில் வந்தால் இதுலேயே ஸ்ட்ராங்காக எனக்கு கிடச்சிருக்கு. 6 வந்தால் நீங்கள் டைப் பண்ணுங்கள். சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. மகளே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு அடிக்கையில் நமக்கு வந்து 3 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்துப்போம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்ன வந்து பி போர்டுக்கு முதல் நாள் பாஸ் ஆச்சு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு மட்டும் பாஸ் ஆச்சு. முன்ன வந்து நம்ம எடுத்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு மட்டும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால் 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து பி போர்டுக்கு வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து 3ஆம் நம்பர் நீங்கள் நினைவு வச்சுக்க உங்கள் கணக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வர மாதிரி இது. ஓகேவா? ஏ போர்டுக்கு மேக்ஸிமம் வரலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பி போர்டுக்கு வரலாம். ஓகேவா? மகளே ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எனி ஒரு நம்பர் செட்டில் போய் நம்ம வந்து 1ஆம் நம்பரை டார்கெட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? மகளே இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 61 ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டண்டான நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 16 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி எல்லாம் பிசிக்கு வந்துச்சுன்னா ஒரு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த 16ஆம் நம்பர் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 13 31 76 67 73 37. ஓகேவா? நம்ம வந்து 4 நம்பர்ஸும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வரதான் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்னோடய கணிப்படி பார்த்தீங்கன்னா அந்த 16ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? 16ஆம் நம்பரை நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த நம்பர் எனக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செட்டு வச்சு பாருங்கள். இல்லை சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து ஓகேவா? நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்தி வச்சுங்க. லைக் பண்ணி வச்சுங்க. அதனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. வர வின்னிங் கொடுத்தா லைக் பண்ணுறீங்க. அதனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க. புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா.
மக்களே நமக்கு வந்து இது மெத்தட் வீடியோ போடலாம்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போட்டுவிட்றேன். ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம்.